கோவக்காவெல்லாம் கோவப்பழமாக கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய்க்கு கோவக்கான்னு ஏன் பேர் வந்து சொல்லுங்கள். சரி பார்க்கலாம் காலையில் நம்ம எவ்வளோ நேரத்தில் சமையலை முடிக்கணும்னு. பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் குட் நைட் சொல்கிற நேரத்தில் உங்களை வந்து நான் வந்து வீடியோ பார்க்க கூப்பிடுறேன். ஏன்னா இது நைட்டு மணி 12:30. காலையில் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமையல் பண்ணணும்னா இம்பாசிபிள் ஆயிடுது. ஏன்னா காலையில் இவ்வளோ கோவக்காவும் எனக்கு கட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும். அந்த அரை மணி நேரத்தில் எவ்வளவோ வேலையை முடிக்கணும். அதனால இப்போ நைட்லேயே க்ளீன் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்க ஊரே லைட்டை அமர்த்தி போட்டுட்டு தூங்குது. நான் வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். தெருவில் ஒரு நாதி இல்லை. பகலில் பார்த்தா அவ்வளோ ரெஷ்ஷாக இருக்கும். மீன்ஸ் பகல்லலாம் இந்த வேலை பார்க்க டைமே இல்லை. என் கூட துணையும் இல்லை. என் தங்க குட்டி அம்மா மட்டுமே துணையாக இருக்க. வாங்க இதை கட் பண்ணிடலாம். என்னதான் விடிய விடிய கண் முழிச்சு வீட்டு வேலை பார்த்தாலும் காலையில் நேரத்துக்கு சமையல் முடிய மாட்டுக்கு, பிரேக்ஃபாஸ்ட் முடிய மாட்டுக்கு, சமயத்தில் பெறப்பட்டு வேலைக்கும் போக முடியல, சமயத்தில் போய் கடைக்கும் சேர முடியல. நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ உங்களிடம் குட் நைட். மீண்டும் காலையில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தூங்குங்க. இந்த அனைவருக்கும் முத்தம் எதுக்கு கொடுத்தேன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக தூங்குங்க. அதுக்கு தான் இந்த கிச்சி. நான் வறுவல் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு இதை வந்து பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு இடித்து போட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மனுஷனுக்கு பிடிக்காது. தக்காளி பச்சை மிளகா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கூட்டு மாதிரி பண்ணால் ஒரு சட்டி சோறு சாப்பிட்லாம். கறி குழம்பு கூட்டு எதுவுமே வேண்டாம். பாவக்காய் போட்டு சாப்பிட்லாம். கோவக்காய். ஆனால் இவருக்கு அப்படி பிடிக்காது. ஆனால் இவருக்கு இப்படி வறுத்தா தான் பிடிக்குது. இன்னைக்கு எதுன்னு அப்படி என் ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தொட்டே பார்க்க மாட்டார். எல்லாம் தலையில் விழுந்துடும். அதனால் அவருக்கு எப்படி பிடிக்குதோ எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும். அவருக்கு செய்யறத நானும் அப்படியே பங்கு போட்டு சாப்பிட்டுப்பேன். நிறைய விதவிதமாக பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தனி மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மசாலா, 1 ஸ்பூன் தனியா பவுடர், மஞ்சள்தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா எல்லாம் கிண்டி விட போகிறேன். உப்பு போட்ட உடனே வந்து தண்ணி விடும். இருந்தாலும் அந்த தண்ணி பத்தாது வேகிறதுக்காக கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வற்றி வந்த உடனே நல்லா நரிச்சுன்னு நல்லா ஃப்ரை ஆயிரும். இதில் ஒரு மசாலா சேர்க்கணும். அதை நமக்கு ரெடி பண்ணிடலாம். வறுவல் பண்ணலாம். அதே கடலை, கொஞ்சமாக பெருஞ்சோப்பு, கொஞ்சம் ஜீரகம். இதுதான் இந்த கோவக்காவோட ஃப்ரை ரகசிய மசாலா. இதுவுமே சப்பாத்திக்கு ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அரிட்டு ஒரு 4-5 மிளகு இதை நல்லா ரோஸ்ட் ஆக்கிக்கலாம். பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம சீக்ரெட் மசாலா ரெடி. இந்த மசாலா ஓப்பன் பண்ணோம். நல்ல மிளகு, ஜீரகம், பெருஜீரகம் மணம். இப்போ நம்ம கோவக்காய் என்ன நிலமையில பார்த்திங்கன்னா நான் சொன்னால நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா கடலை வெந்துட்டு இப்போ ரொம்ப வேக வேண்டாம். எடுத்து கடிச்சு சாப்பிடும் போது நரிச்சு வாயில் தட்டு போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வறுவலுக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்கும். ரொம்ப குழஞ்சிட்டுனா அந்த டேஸ்ட்லெஸ் ஆயிரும். இப்படி பண்ணால் தான் அவருக்கு பிடிக்கும். இந்த மசாலாவை போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கேஸில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 தடவை கிண்டுனா போதும். இதை நீங்கள் சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இப்படி அமுக்க போத அது குழகுலன்னு போகக்கூடாது. முக்கால் கடை தான் இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம மசாலா ஃப்ரை கோவக்காய் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி. தால் ஃப்ரை, சப்பாத்தி, நம்ம கோவக்காய் ஃப்ரை எல்லா சாப்பாடு காட்டிட்டு இங்கே விஸ்கிப்பில் சாப்பாடு காட்டலன்னு எப்படி அவளுக்கு சிக்கன் ரைஸ். இது நம்ம தலைவருக்கு சப்பாத்தி, எனக்கு சோறு. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.